அதிமுக பாஜக கூட்டணி வந்து படுதோல்வி வரையும் அது அந்த கூட்டணியே செல்லாதுன்னு தமிழ்நாட்டு மண்ணுக்கு வந்து ஒப்பேறாது. ஏதோ நிர்பந்தத்தில் சென்றிருக்க தன்னை காத்துக் கொள்வதற்காக சென்றிருக்கிறாரா? நீங்க ஏதாவது கண்டிஷன் உங்களுக்கு எடப்பாடி அதிமுக போட்டாங்களா? அதுக்காக நீங்க கூட்டணியான கிடையாது, நாங்க எந்த கண்டிஷன் போடல, உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிடவே மாட்டோம், இது இயல்பான இயற்கையான கூட்டணின்னு அமித்ஷா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சார், एक second. Sir, what are the demands that ADMK came to alliance with BJP, that NDA? Demands किसका? ADMK demands. ADMK का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड. அதாவது செங்கோட்டையில வந்து டெல்லிக்கு வந்து 3 தடவை கூப்பிட்டாங்களே. இதுக்கு எங்க அண்ணன் செங்கோட்டையில போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த மாசத்துல 3 டைம்ஸ் போயிருக்காரு. எதுக்கு? தங்கமணி வேலுமணிக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. எதுக்கு? பொருந்தாத கூட்டணி. இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றி இஸ்லாமியர்களின் சொத்தை வந்து கபலீகரம் பண்ணியிருக்காரு. கடும் கோபத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார். எப்படி வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க? நிச்சயமா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் அதிமுக ஓட்டு போட மாட்டான். திரும்ப 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 அரைச்சமாவை அரைத்தவர்கள் இப்ப எங்க என்று கேட்கிறோம். எங்களை நோக்கி, எங்க தலைவரை நோக்கி எல்லா இடத்திலும் ஏர்போர்ட்டை வச்சு இறங்க முடியாது, ஒரு நிகழ்ச்சிக்கு போக முடியாது, மைக்கு நீட்டு கேட்டவர்கள் எல்லாம் இப்ப எங்க போயிருக்கிறாங்க? कोएलिशन सरकार. जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एडप्पाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், மோடியா லேடியா என்று கூறிய அம்மையார் எங்கே, எடப்பாடியார் எங்கே? ஒரு காலம் நான் வந்து பாஜகவோட நான் என்ன செய்ய மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேன், நான் செய்த தவறு மிகப்பெரிய பிழை, அதுக்கு பிராயச்சித்தமா ஆட்சியே கழித்தேன் என்று வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கேட்ட அம்மையார் ஜெயலலிதா இங்கே, எடப்பாடியார் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். நினைத்தபடியே, சொன்னபடியே, திட்டமிட்டபடியே அமித்ஷா வாயால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாயிருக்குது. குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, வக்ஃபு சட்டம் அறிவித்திருக்க இந்த தருணத்தில் கூட ஒரு முடிவை எடுத்து விட்டார் எடப்பாடி என்றுதான் தோன்றுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணியை நீங்க? இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய எதுவும் சர்ப்ரைஸோ பெரிய அதிர்ச்சியோ தாங்க முடியாத ஒரு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு பேரதிர்ச்சியோ ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவுலாம் ஒண்ணு கிடையாது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் கடந்த மாசமே மிக உறுதியாக சொன்னார், நீங்க தொலைக்காட்சி பேட்டிகளில் சொன்னார், அதிமுக பாஜக கூட்டணி தவிர்க்க முடியாது, நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியோடு தான் செல்லும். ஏன் அந்த அளவுக்கு பலகீனமா இருக்காது அதிமுக. அதிமுக சிதைத்து விட்டு அதிலே குதிரை சவாரி செய்வதுதான் பாஜகவுடைய திட்டம் என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார். அதுதான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. காலத்துல வந்து மோடியா லேடியா என்று சவால் விட்ட அம்மையார் ஜெயலலிதா அந்த இருந்த அந்த ஆளுமை, அந்த தலைமை என்பது வேறு, எடப்பாடி பழனிசாமி தலைமை என்பது வேறு. கடந்த 1997 சென்னையில மெரினா பீச் நடந்த ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடு, தமுமுக நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டில ஜெயலலிதா அம்மையார் முதல்ல தன்னுடைய அரசியல் பயணத்துல மன்னிப்பு கேட்ட சம்பவம். நான் அந்த வாழ்வு மாநாட்டில் நானும் இருந்தேன். என்ன சொன்னார்? நான் தெரியாமல் என்ன செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், பாஜகவோடு நான் கூட்டணி அமைத்து விட்டேன், இனி ஒரு காலம் நான் கூட்டணி அமைக்க மாட்டேன், நான் செய்த தப்புக்கு பிராயச்சித்தமாக நானே அந்த மத்திய ஒன்றிய ஆட்சியை கலைத்தேன், நானே கலைப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதி இருந்தாரு. அப்படிப்பட்ட இருந்த அந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தலைமை எங்க, இப்போடைய தலைமை எங்க? அப்ப ரெண்டு தலைமையை நீங்க கம்பேர் பண்ணும் போது இங்க வந்து தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு வறட்சி இருக்கிறது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் வந்து நான்
16 பேரை சுட்டுக் கொள்றாங்க, நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு முதலமைச்சர் எடப்பாடியார். தொலைக்காட்சியில் நின்று பார்த்து விட்டு தான் நான் வந்து வந்து அந்த சப்ஜெக்ட தெரிகிறேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி. அவருடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக சிஏஏ என்ஆர்சி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு வந்து வலிந்து போய் கையெழுத்து போட்டவர் தான் இந்த எடப்பாடி. அப்ப இவ்வளவு வைத்துக் கொண்டதால்தான் 2021 தேர்தலில் கூட கடந்த வருடம் நடந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தலில அவர் பாஜக விட்டு தனியாக இருந்தும் கூட இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்துவ சமூகம், தலித் சமூகம் வந்து அவர் பின்னாடி போகல. ஏன்? எடப்பாடியார் நம்பிக்கையற்றவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இல்லை என்று நிறுத்தி விட்டாரு. நடந்திருக்கு. எஸ்டிபி கட்சி போன்றலாம் நம்பி போனாங்க இல்லையா? எஸ்டிபி கட்சி கூட்டணி வைத்திருந்தும் கூட இஸ்லாமிய சமூகம் அதிமுக பக்கம் போகவில்லையே. அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 40க்கு 39 வந்து திமுக எங்களுடைய இந்தியா கூட்டணியில வெற்றி பெற்றது. நேரடியாக சில இடங்களுக்கு பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில, புவனகிரியுடைய சட்டமன்ற தொகுதியில நான் களப்பணியாற்றி கொண்டிருந்தேன் எங்க தலைவருக்காக. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எனக்கு புல் பொறுப்பு வந்து அங்க புவனகிரியில தான் போட்டிருந்தேன். புவனகிரி சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக. ஆனால் எவ்வளவு லட்சம் ஓட்டுல தலைவர் வந்து வின் பண்ணாரு, 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டு வின் பண்ணாரு. புவனகிரியில அதிகமா ஓட்டு நாங்க எடுத்தோம். பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தோழர்களே அந்த தொண்டர்களே வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. ஏன்? நம்பிக்கை தன்மை இல்லை. பிஜேபி விட்டு அவங்க பிரிஞ்சிருந்தாலும் கூட நாளைக்கு சேர்ந்துருவாரு அப்படிங்கிறது. சரி, இப்ப கூட வார்டன் சொல்றாங்க இது 2026 வரைக்கும் தான். 2026 தேர்தல் வரும்போது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த தொகுதி பங்கீடுல பிரச்சனை பண்ணி என்ன செஞ்சுவாரு, எடப்பாடியார் வெளியே வந்து விடுவார், கூட்டணியை முறித்து விடுவார் என்றெல்லாம் கதை கட்டி கொண்டிருக்கிறார். அது நடக்கும் போதுதான் பேச முடியும். இல்ல, அவர் என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து என்டிஏ கூட்டணி தான் தலைமை என்டிஏ தலைமையில் தான் கூட்டணி அறிவிச்சாரு அமித்ஷா அவர்களே. ஆனா இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணிங்கிறத அறிவிச்சிருக்காருல்ல. அப்போ கிட்டத்தட்ட கூட்டணி இறுதியான எடுத்துக்கலாம்ல. அவர் தலைமையில போறாங்கல்ல. அப்ப பிஜேபி தலைமையில் அதிமுக தலைமைன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல, அது ஒரு மாற்றம் தானே? இல்ல, அப்படித்தானே சொல்ல முடியும். இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராக்கி விட்டாச்சு. பாஜகவுடைய தலைவர் யார்? நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் யார்? பழைய அதிமுக காரர். அதிமுக காரர். அப்ப நீங்க வந்து பிஜேபி உடைய தலைமையில் அதை வந்து கூட்டணி என்று சொன்னாலும் அது அதிமுக கூட்டணி தான். அவரு நயினார் நாகேந்திரன் ரொம்ப சாஃப்ட்காரர். இன்னுமே அதிமுகவுடைய ரொம்ப நெருக்கமாக களமாடி கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன கை சேதம்னு சொன்னா, நம்ம அண்ணாமலையை தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். 2026 வரைக்கும் அண்ணாமலை இருந்தாதான் ஏதாவது குண்டக்க முண்டக்க அவர் பேசுவாரு. நமக்கும் வந்து என்ன செய்யலாம், களத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு முட்டுச்சந்து நிறுத்ததுக்கு சரியா இருக்குன்னு நினைத்தோம். ஆனா நயினார் நாகேந்திரன் போன்ற ஒரு சாஃப்ட் கலர் ஆளத்தையும் போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க வேண்டும். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, எங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து வெளியே வந்துருங்க, கூட்டணி விட்டு வெளியே வாங்க கூப்பிட்டாங்கல்ல. இப்ப தெரியுதா உங்களுக்கு? அதிமுக பாத்தீங்களா? இப்ப வந்து அதிமுக அப்ப எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில 40 ஆண்டு காலத்தை தாண்டி அரசியல் அனுபவம் கொண்டவர், ஒரு அரசியல் சாணக்கியம். உங்களை நம்பி இவங்க எல்லாம் வந்து உசுப்பேத்தி விட்டீங்கன்னு நம்பி நாங்க வந்திருந்த ரோட்டை நினைக்க வேண்டியது. நாங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நாங்க விசிகாம் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆட்சியில யார் இருந்தாலும் 10 விஷயங்கள் செய்யும் போது 4 தப்பா தான் வரும். சட்ட ஒழுங்கு சீர்கட்டு தான் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யும், நம்ம வந்து போராடி அதுக்குரிய மக்கள் உரிமைக்காக போராட வேண்டியதுதான். அது நாங்க விசிகாவே ஆட்சி அமைத்தாலும் 10 விஷயங்கள் நாங்க செய்யும்போது 4 தப்பா தாங்க வரும். மக்களை எல்லாம் 100% திருப்திப்படுத்த முடியாது. மக்களுக்கான அடிப்படை தேவை நிறைவேற்ற முடியாமல் சில விஷயங்கள் எஞ்சி இருக்கும். அதை போராட்டக்களமாக வந்து சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லி நளினமாக அல்லது போராட்ட களத்திலே சந்தித்து என்ன செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பல விஷயங்களை முழு மதுவிலக்கு நம்ம கேட்டு போராடி இருக்கிறோம். ஆம்ஸ்டாங் படுகொலை விஷயத்துல போராடி இருக்கிறோம். அது போல வேங்கவயல் பேட்டில போராடி இருக்கிறோம். அப்பதான் என்ன சொன்னாங்க, இவங்க வந்து உரசல் வந்து விட்டு திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து அதிமுக சேர போறாங்க. பல தடவை எங்க தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நாங்க வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடுவாங்க. அதுக்கு நோக்கம் வந்து கூட்டணி உரசல்லாம் இல்லை. ஒரு காலம் அதிமுக போக மாட்டோம். 2026 நாங்கள் இந்தியா கூட்டணி தான் அங்க வகிக்கிறோம். திமுக தலைமையில் உள்ள கூட்டணி தான் நாங்கள் சந்திப்போம் எவ்வளவு தெளிவா சொல்லியும் திரும்ப 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 அரைச்சமாவை அரைத்தவர்கள் இப்ப எங்கே என்று கேட்கிறோம். எங்களை நோக்கி எங்க தலைவரை நோக்கி எல்லா இடத்துலயும் ஏர்போர்ட்டை வச்சு இறங்க முடியாது, ஒரு நிகழ்ச்சிக்கு போக முடியாது, மைக்கு நீட்டு கேட்டவர்கள் எல்லாம் இப்ப எங்க போயிருக்கிறாங்க? கேட்டாங்களா அதிமுக போகணும், அதிமுக போகணும். நாங்க போயிருந்தா என்ன இருக்கும்?
விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தாரக மந்திரமே பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. இங்க பாத்தீங்களா இல்லையா? ஓகே, அது கடந்த காலம். இப்பொழுது என்னன்னா, அமித்ஷா அறிவிச்சிருக்காரு, நிருபர் கேள்வி கேட்கிறார், நீங்க ஏதாவது கண்டிஷன் உங்களுக்கு எடப்பாடி அதிமுக போட்டாங்களா, அதுக்காக நீங்க கூட்டணியான? கிடையாது, நாங்க எந்த கண்டிஷனும் போடல, உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிடவே மாட்டோம், இது இயல்பான இயற்கையான கூட்டணின்னு அமித்ஷா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. குறிப்பா அடிபணிந்தார் எடப்பாடி பழனிசாமி இல்லாம அழித்து ஆடுகிறார் எடப்பாடி எடுத்துக்கலாமா என்ன? அதாவது செங்கோட்டையில டெல்லிக்கு 3 அளவு கூப்பிட்டாங்களே இருக்கு. எங்க அண்ணன் செங்கோட்டையில போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த மாசத்துல 3 டைம்ஸ் போயிருக்காரு. எதுக்கு? தங்கமணி வேலுமணிக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. எதுக்கு? அதிமுகவுடைய கூட்டம் இதுல யதார்த்தமானதா? அப்போ செங்கோட்டையில டெல்லியில சந்திச்சு பேச, ரகசியமா சந்திச்சு பேசுன ஒரு தடவை, பகிரங்கமா சந்திச்சு பேசுன ஒரு தடவை, இதுல யதார்த்தமானதா? தங்கமணி வேலுமணி தலைமையில நம்ம அதிமுக அமைப்போம்னு பேச்சுவார்த்தை வந்துச்சு. அது யதார்த்தமானதா? எட்டரையே முடக்கப்படுமா? அந்த கேஸ் எல்லாம் மேல வந்துட்டு இருக்க. இப்ப வரக்கூடிய வாரத்துல ஹியரிங் இருக்கிறது. அத்தனை வழக்கை நாங்கள் தூக்கி நிறுத்தி, அதெல்லாம் யதார்த்தமானதா? எது யதார்த்தமானது? எல்லாம் திட்டமிட்டு விட்டது. அதாவது அதிமுகவை சலசலப்பை ஏற்படுத்திய 3-4 ஏற்கனவே 3 கூட பிரிக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன ஒரு ராங் டிசிஷன்ல போயிருக்கிறாங்க. எந்த கற்பனையில கூட்டணி அமைச்சிருக்கிறா? நான் நினைக்கிறேன் 23% அதிமுக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு 10% அப்படின்னு ராங் கால்குலேஷன். 8-10 வைத்துக் கொள்வோம். அப்ப 23 + 10 33. ஒரு நாம் தமிழரோ யாரையோ இழுத்து கொண்டால் என்ன செஞ்சிடும்? ஆட்சி அமைச்சிடலாம். 40% யாரோ சொல்லியிருக்காங்க. என் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போய் ஆட்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லுவாங்க RSS காரன் தான் சொல்லுவாங்க. ஓப்பனா புள்ளி வரங்களை அள்ளி வீசுவார்கள். அது மாதிரி யாரோ அள்ளி வீசிருக்கிறாங்க. அந்த என்டிஏ கூட்டணிக்கு 10% என்பது ராங் கால்குலேஷன். அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, தேமுதிக, அதுபுறம் பாஜக, இந்த கூட்டணி இருந்தால் வின்னிங் கூட்டணி ஆகும். நம்பிக்கையற்ற கூட்டணி அல்லவா அது? பிஜேபி இருக்கக்கூடிய அணைக்கு சிறுபான்மை மக்கள் நிச்சயமா ஓட்டு செலுத்த மாட்டார்கள். 15% ஓட்டு அப்படியே அவங்க வாஷ் அவுட். இவங்க என்ன செய்வாங்க? கலவரத்தை கொண்டு போய் எதாவது செஞ்சு இந்து போலரைசேஷன் பண்ணுவார்கள். இங்க உள்ள மக்கள் தெளிவா இருக்கக்கூடிய இந்து தொப்புள்கூடியவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரு துரோகி, யாரு போராடி தெளிவா தெரிஞ்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி வரையும். அது அந்த கூட்டணியே செல்லாதுன்னு தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒப்பேறாது. ஏதோ நிர்பந்தத்தில் சென்றிருக்கார். தன்னை காத்துக் கொள்வதற்காக சென்றிருக்கிறாரா அல்லது 2026 கலட்டி விட்டு விடுவாரா நமக்கு தெரியவில்லை. ஜெயக்குமார் அண்ணாவுடைய சொன்னதுதான் நமக்கு இப்போ வலசைக்கு வருது. அது வேஸ்ட் லக்கேஜ். நான் 25 ஆண்டு காலமாக நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன் ராயபுரம் தொகுதியில. பாஜகவோட நான் கூட்டணி வச்சதுனால நான் படுதோல்வி அடைந்து விட்டேன். சிறுபான்மை மக்கள் யாருமே ஓட்டு போடவில்லை. இதுதான் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க போது இதுதான். அதாவது பொருந்தாத கூட்டணி. இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றி இஸ்லாமியர்களின் சொத்தை கபகீரம் பண்ணியிருக்காங்க. கடும் கோபத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்க? நிச்சயமா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் அதிமுக ஓட்டு போட மாட்டான். அது போல அங்க மணிப்பூர் விஷயத்துல அங்க எரிக்கப்பட்ட சர்ச்சுகள், உடைக்கப்பட்ட அந்த சர்ச்சுகள், எத்தனையோ ஃபாதர்கள், பேராயர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுல கிறிஸ்துவ சமூகம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில கோபத்தில் இருக்கிறது பாஜக. ஒரு கிறிஸ்துவ நண்பர்களும் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த அதிமுக பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க சொல்லவே தேவையில்ல. தலித் சமூகம் திருமாவளவன் எங்க எழுச்சி தமிழ் எங்க இருக்காங்களோ அங்கதான் தலித் சமூகம் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடும். எங்க கட்சி தலித் கட்சி கிடையாது. இருந்தாலும் பெரும்பான்மையான தொண்டர்கள் தலித் தொண்டர்கள் இருக்கிறார்கள். எப்படி நீங்க தலித் இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளை வாங்காமல் எப்படி நீங்க ஆட்சிக்கு வருவீங்க? 25% ஓட்டு அவுட்ல. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க? என்னதான் இருந்தாலும் நாங்க நேரடியாக எதிர்கொள்வோம். இரட்டலையே முடக்கினாலும் பரவாயில்லை, என்ன ஜெயில கூட்டு போட்டாலும் பரவாயில்லை என்ற உறுதியான ஒரு முடிவை எடப்பாடி எடுத்திருந்தால் தமிழகம் பின்னாடி வந்திருக்கும். 50-50 தானே போயிட்டு இருக்கார். அதனால்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், மோடியா லேடியா என்று கூறிய அம்மையார் எங்கே, எடப்பாடியார் எங்கே? ஒரு காலம் நான் பாஜகவோட நான் என்ன செய்ய மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேன். நான் செய்த தவறு மிகப்பெரிய பிழை, அதுக்கு பிராயச்சித்தமாக ஆட்சியை கழித்தேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கேட்ட அம்மையார் ஜெயலலிதா எங்கே, எடப்பாடியார்?
அப்ப இதெல்லாம் நீங்க வைத்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எடப்பாடி பண்ணியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜகவோட சந்தித்தார் என்று சொன்னால் இருக்கிற 65 சீட்டு இருக்காது. அதெல்லாம் நீங்க பாருங்க. ஓகே, இது அதாவது ஒரு கொள்கை கூட்டணி அல்ல, அதையும் தாண்டி பிழைப்புவாத கூட்டணிங்கிறீங்க. தமிழ்நாட்டோட அரசியல் கணக்கே இவங்க தப்பா போட்டிருக்கான்றீங்க. அதையெல்லாம் தாண்டி கூட்டணி என்பது தெரிஞ்சோ தெரியாமலோ உறுதியா இருக்கிறது. உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.